ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி வெங்காயம் பூண்டு மசாலா ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம். நம்மளுக்கு குழம்பு செய்ய டயர்டாக இருக்குது, இப்போ நம்ம வெரைட்டி ரைஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா இது போல் ட்ரை பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, பூண்டு நான் அரைச்சி எடுக்காமல் அம்மியில் நல்லா நசுக்கி எடுத்து வச்சுருந்தேன். ரைஸும் வெந்துட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளே நம்ம எப்போவுமே ரைஸ் வேகிறப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம்ல, அதனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெயும் ஊற்றியாச்சு. எப்போவுமே நான் இதுக்கு எங்கள் வீட்டில் மொத்தம் 4 பேர் இதுக்கு சாப்பிட்றதுக்கு இருந்தாங்க. அதனால நான் கொஞ்சம் ஆயில் அதிகமாகவே ஊற்றிக்கிட்டேன். அதிகமாக ஊற்றினா தான் நமக்கு டேஸ்ட்டும் அதிகமாக நல்லா அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் தேவையான மசாலாலாம் எடுத்து வச்சுட்ருந்தேங்க ரெடியாக. ஏன்னா நம்மளுக்கு எண்ணெய் காஞ்சோடனே டக்கு டக்குன்னு போட கரெக்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் நான் பெரிய சீரகம் போட்டேன். கடுகுக்கு பதில் எப்போவுமே பெரிய சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இது போல் வெரைட்டி ரைஸ்க்கெலாம் மட்டும். நல்லா சீரகம் பொரிஞ்ச உடனே ஆனியன் ஃபுல்லாக போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். நம்ம எப்போவுமே ரெட்டிஷாக வர வரைக்கும் வதக்குவோம்ல, அந்த அளவே நீங்களும் வதக்கிக்கோங்க. நான் நல்லா ஆனியன் பொரிஞ்ச உடனே அது கூட எப்போவுமே நம்ம என்ன ஆட் பண்ணுவோம்னா உப்பு ஆட் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம உப்பு ஆட் பண்ணால் நல்லா அது நல்லா மசிஞ்சு ஒரு மாதிரி நல்லா குழன்னு வருன்றதுக்காகவே நம்ம உப்பு ஆட் பண்ணிப்போம். அது இல்லாமல் சீக்கிரமாகவும் வேகும். ஸோ நம்ம உப்பை ஆட் பண்ணியாச்சு. நல்லா வெங்காயமும் வெந்தாச்சு, நல்லா அந்த ரெட்டிஷ் கலரும் வந்துடுச்சு. அது வந்தவுடனே நான் பூண்டு ஆட் பண்ணிக்கிட்டேங்க. தக்காளிக்கு அப்புறம் பூண்டு ஆட் பண்ணுறது நம்ம குழம்பு பண்ணுறதுக்கெலாம் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது போல் வெரைட்டி ரைஸுக்கெலாம் எப்போவுமே ஆனியன் போட்ட உடனே பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஆட் பண்ணி அந்த மசாலா ஸ்மெல் நமக்கு வெளியே வரும். அந்த பூண்டு ஸ்மெல் போய் மசாலா ஆனியனோடு சேர்ந்து மசாலா ஸ்மெல் வரும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நம்ம நல்லா அப்படியே குழன்னு வரணுங்க. நம்ம எல்லாத்துக்குமே நம்ம தக்காளி வெங்காயம் குழம்புக்கும் சரி, இது போல் வெரைட்டி ரைஸ்க்கும் சரி, நம்மளுக்கு குழன்னு வரணும். நான் அதுக்குள்ளே குழன்னு வரும்போதே கொஞ்சம் லைட்டாக இருக்கும்போதே நான் மஞ்சள் தூளை ஆட் பண்ணிக்கிட்டேன். மஞ்சள் தூள் எப்போவுமே நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி அண்ட் நம்ம உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் இருக்கும். அதனால் மஞ்சள் தூள் பெருங்காயமாக ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே மிளகாய்த்தூள் நம்மளுக்கு தேவையான காரம் அளவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கரம் மசாலா தாங்க இதுக்கு மெயினே. கரம் மசாலா தான் நம்மளுக்கு அந்த ரைஸ் டேஸ்ட்டே கொடுக்கும். ஆனால் உடம்புக்கு கெடுதி தான். பட் ஆனால் நமக்கு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம அதை தான் யூஸ் பண்ணுறோம். நான் அதிகமாகவே அதை போட்டுக்கிட்டேன். அது போட்ட உடனே உப்பு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்க பெப்பர் பவுடரும் நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போடணுன்னு கம்பல்சரிலாம் இல்லை, எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும். ஸோ நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா கிண்டி விட்ட உடனே அது அப்படியே குழன்னு வழ அப்படியே டேஸ்ட்டாக இருக்குங்க. எண்ணெய்லாம் ஊறி பார்க்க திக்காக புளி குழம்பு மாதிரியே இருக்கும். நீங்களும் இது போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான டிஷ் தான், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது மார்னிங் டிஃபனுக்கும் யூஸ் ஆகும். ஓகே, டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.